வணக்கம் நண்பர்களே, இது ஆரா அப்டேட்ஸ். நான் ராகவேந்திர ஆரா. நவம்பர் 5ஆம் தேதி 2 முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டு அரசியலிலே நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதாவது செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்த பிறகு நடக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதே நாளில் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதுவும் நடைபெற்றது. இந்த 2 கூட்டங்களிலும் வெளிப்படுகிற மெசேஜ் என்ன என்பது பற்றியும், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்த இந்த நிலையில் இதை மையமாக வைத்து திமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற சலசலப்புகள் குறித்தும் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நவம்பர் 5ஆம் தேதி காலையில் நடக்குது. அதுல கிட்டத்தட்ட அதிமுகவின் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஐடி விங் முக்கிய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இதுல முழுக்க சார் எனப்படும் SIR எனப்படும் அந்த சிறப்பு வாக்காளர் தீவிர சீர்திருத்தம் இது பற்றிய ஆலோசனையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார் என்று சொல்கிறார்கள். அதாவது இதுல ஒவ்வொரு வாக்குச்சாவடி அளவிலும் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், திமுக ஏற்கனவே எப்படி இதில் இறங்கிட்டாங்க, நம்ம என்னென்ன செய்யணும் என்பது குறித்த விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி விளக்கினார் என்றும், அதே போல அந்த பூத் கமிட்டியில் ஐடி விங்குடைய அவர்களுடைய ரோல் என்ன, இது பற்றியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி விளக்கினார் என்று கூறுகிறார்கள். மற்றபடி கூட்டணி என்பது குறித்து இந்த கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்து யாரும் பேசவில்லை. அதாவது விஜய் கட்சியோட கூட்டணி அமைக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதிமுக எடப்பாடி கூட பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அவரே அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் அதுக்கு நேர்மாறான சில விஷயங்களை சொன்னார். இந்த நிலையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் SIR எனப்படும் அந்த சாரை பற்றி தான் நாங்கள் பேசணுமே தவிர விஜய் சாரை பற்றியோ வேற சாரை பற்றியோ பேசல அப்படின்னு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர்கள் நம்மிடம் கூறுகிறார்கள். அதே போல இந்த பக்கம் இது வெளிப்படையாக லைவ்ல நடந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம். இதில் எந்த விதமான ஒரு புதிய அம்சமும் இல்லை. விஜய் அதே டைலாக் தான் விட்டுருக்காரு. என்ன, கரூர் சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அவர் முதலாக வெளியே வருகிறார், மேடை ஏறுகிறார், ஒரு பொது நிகழ்ச்சியிலே பேசுகிறார் என்ற அளவு இந்த நிகழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கே போட்டி யாருக்குன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்பது போன்ற அதே பழைய டைலாக்கை தான் விஜய் இன்றும் உச்சரித்தார். அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்திலே ஆதவ் அர்ஜுனா திமுகவை இறங்கி அடித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இதற்கு சமூக வலைத்தளங்களில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக கடுமையான கோபத்தினை வெளிப்படுத்தி வருகின்றனர். நம்ம மேல ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடையே ஆதவ் அர்ஜுனா இதை பேசி வருகிறார் என்றும் திமுக வட்டாரத்திலே கூறுகிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்சுக்களை வைத்து ஒரு விஷயம் என்ன சொல்ல முடிகிறது என்றால், அன்றைக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வருவதற்கு முன்பு நாமக்கல் கூட்டத்தில் விஜய் என்ன பேசினார் என்றால், அன்றைக்கு தான் அவர் அதிமுகவை தாக்க ஆரம்பித்தார். அதாவது ஜெயலலிதா இருந்தபோது எப்படி வச்சிருந்தாங்க, நீங்க அதெல்லாம் அவங்களோட கொள்கைகளை நீங்க எப்படி மாத்திட்டீங்க என்று நாமக்கல்லில் அவர் கேட்டார். ஆனால் அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக கரூர் சென்ற விஜய் அங்கே இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு மிக குறுகிய நிமிடங்கள் தான் அங்கே பேசினார். அதன் பிறகு டோட்டலாக அரசியல் களமே மாறிவிட்டது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து நவம்பர் 5ஆம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டத்திலே அதிமுகவை பற்றி எந்த அட்டாக்கும் விஜய் செய்யவில்லை. மாறாக விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக பற்றி எந்த அட்டாக்கும் இல்லை. கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை விஜயிடம் கொடுப்பதாக வழக்கமாக எல்லா தனிநபர் வழிபாட்டுக்குரிய அரசியல் கட்சிகள் என்ன முடிவெடுக்குமோ அதை தான் இந்த கட்சியில் எடுத்திருக்காங்க. அதனால இன்னமும் கூட்டணிகளுக்கு, கூட்டணி மாற்றங்களுக்கு, கூட்டணியுடைய அதாவது வேறு சேர்க்கைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த விஜய் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் எடுத்துரைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவாக இத்தனை காலங்கள் இருந்துவிட்டு நவம்பர் 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கிற இந்த நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் மிக சிறந்த வழக்கறிஞர். சட்ட ரீதியாக என்ன நடக்கும் என்று தெரியும். அதனால உடனடியாக அடுத்த சில மணி நேரங்களில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை
ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு உள்ளே வந்ததால திமுகவில் சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிறார்கள். என்னங்க, அவர் அதிமுகவுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு செல்வார் என்றுதான் அந்த பக்கம் காத்திருந்தாங்க. ஆனா அவர் அதிமுக பிளட், அதிமுக பாரம்பரிய குடும்பம் என்ற பெயரெல்லாம் இருந்தாலும் கூட அவர் திமுகவுக்கு சேர்ந்து விட்டாரே. இதுல திமுகவில் என்ன சலசலப்பு வேண்டி கிடக்கு, அதிமுகவில் தானே சலசலப்பு இருக்கணும் என்று நான் கேட்டபோது இல்லை இது வேற விஷயம் என்று சொல்கிறார்கள். என்னவென்று விரிவாக கேட்டோம். அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக சார்பில் போட்டியிட்ட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட மனோஜ் பாண்டியன் திமுக சார்பில் போட்டியிட்ட பூங்கோதை ஆலுடி அருணா அவர்களை சுமார் 3000 சொச்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வென்றார். காரணம், அந்த தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நாடார் அமைப்பைச் சேர்ந்த ஹரி நாடார் அவர் போட்டியிட்டு அவர் கிட்டத்தட்ட 37,000 ஓட்டுகளை வாங்கிட்டார். இந்த நிலையில் ஹரி நாடார் அங்கே போட்டியிடாமல் இருந்திருந்தால் அது மனோஜ் பாண்டியனுடைய வெற்றிக்கு உதவி இருக்காது. மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றதற்கு காரணமே ஹரிநாடார் இத்தனை ஆயிரம் ஓட்டுகளை பிரித்ததுதான். இந்த நிலையில் அவர் எம்எல்ஏ ஆனதே அதாவது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்கு என்று சொல்வார்களே, அது போலத்தான். அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வந்தபோது ஓபிஎஸ் பக்கம் வென்றார். அதன் பிறகு ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு ஓபிஎஸோடு சேர்த்து அவரும் நீக்கப்பட்டார். ஆனாலும் சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் அணியிலே அவர், ஐயப்பன் உள்ளிட்டவர்கள்லாம் இருந்தார்கள், வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்கள்லாம் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி என்பது சவுத்தில் வர்றது. அதற்கு மண்டல பொறுப்பாளராக இருப்பவர் திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி அவர்கள். இந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர இருக்கிற அந்த தகவல் முதல் நாள் மாலை தான் MP கனிமொழி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ஆபரேஷனை முழுக்க அமைச்சர் சேகர் பாபு தான் முன்னின்று நடத்தியிருக்கிறார் என்று திமுக வட்டாரத்திலே கூறுகிறார்கள். அது ஒன்றும் அதாவது அவரை கொண்டு அறிவாலயத்திலே அவரை அழைத்து கொண்டு போய் சேர்த்ததிலிருந்து அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கு அவர் தலைமைச் செயலகத்திலே சென்று சபாநாயகரை சந்தித்தது, அதன் பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதியை சென்று சந்தித்தது, அதன் பிறகு கனிமொழி அவர்களை சென்று சந்தித்தது, இந்த எல்லா சந்திப்புகளிலுமே மனோஜ் பாண்டியனோடு உடன் நின்றவர் சேகர்பாபு. இதிலிருந்து சேகர்பாபு தான் இந்த ஆபரேஷன் நடத்தியிருக்கிறார் என்பது தெளிவாக அனைவருக்கும் புரியும். அதே நேரம் இந்த மனோஜ் பாண்டியனின் என்ட்ரி என்பது ஏற்கனவே திமுகவின் மண்டல பொறுப்பாளராக, தெற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அங்கே சில கணக்குகளை போட்டு வைத்திருந்தார். அதற்கு அந்த கணக்குகளுக்கு மனோஜ் பாண்டியனுடைய என்ட்ரி ஒரு சில மாற்றங்களை அதில் ஏற்படுத்தும் வகையிலே இருந்து விடுமோ என்ற விவாதமும் தெற்கே இப்போது களை கட்டியிருக்கிறது. அதாவது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இப்போது காங்கிரஸ் வசம் இருக்கிறது. ரூபி மனோகரன் அதன் சட்டமன்ற உறுப்பினராக அங்கே இருக்கிறார். மண்டல பொறுப்பாளரான கனிமொழி அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை கிட்டத்தட்ட பற்பல ஆண்டுகள் திமுக அங்கே போட்டியிடவே இல்லை. அதனால தன்னுடைய ஆதரவாளரான நாங்குநேரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எட்வின், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எட்வினுக்கு நாங்குநேரி தொகுதியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற உத்தேசத்தில் இருக்கிறார் மண்டல பொறுப்பாளர் கனிமொழி. அதே நேரம் ஆலங்குளம் சட்டமன்ற அந்த தொகுதியை இந்த முறை காங்கிரசுக்கு கொடுத்து விடலாம், அதாவது நாங்குநேரியை நம்ம வாங்கிட்டு ஆலங்குளத்தை காங்கிரசுக்கு கொடுத்துடலாம் என்பதுதான் கனிமொழி போட்டு வைத்திருந்த ஒரு கணக்கு. அதன்படிதான் அங்கங்கே சில வேலைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் சேகர் பாபு அவருடைய, அதாவது அதிமுகவிலே இருவரும் இருக்கும் போதே சேகர் பாபுவும் மனோஜ் பாண்டியனும் நெருங்கிய நண்பர்கள். அதிமுகவில் மனோஜ் பாண்டியனுக்கு ராஜ்யசபா MP வாங்கி கொடுத்ததிலேயே சேகர் பாபுவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்று அப்போதே ஒரு பேச்சு உண்டு. இந்த நிலையில் அவருடைய அந்த நீண்ட நாள் பழக்கத்தின் அடிப்படையில் அவராகவே சொந்த விருப்பத்தில் மனோஜ் பாண்டியனோடு பேசி இது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கும் எடுத்து சென்று, அதாவது மண்டல பொறுப்பாளராக கனிமொழி தெற்கே அவர் கட்சி விவகாரங்கள் உட்பட இந்த தேர்தல் விவகாரங்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தேர்ப்பதற்கு முன்பு ஒரு கடமைக்காக சொல்வது போல கனிமொழி அவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவிலிருந்து வருகிறவர்களுக்கு அடுத்தடுத்து பாரம்பரியமாக திமுகவில் இருப்பவர்களுக்கு கிடைக்காத உயரங்களும்
கிடைக்காத உயர்வுகளும் அதிமுகவிலிருந்து வருபவர்களுக்கு இன்னும் வேகமாக, இங்க இருக்கிறவங்களுக்கு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல இந்த உயர்வு வருதுன்னா, அதிமுகவிலிருந்து வர்றவங்களுக்கு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த உயர்வு வருதே என்ற ஒரு வருத்தமும் MP கனிமொழி அவர்களிடம் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் சேகர் பாபு எல்லை தாண்டி இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு விவாதமும் திமுக மேலிட அதிகார மையங்களிடையே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதனால் சேகர் பாபுவின் இந்த விளையாடலை MP கனிமொழி அவர்கள் ரசிக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். இதனால் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு வந்தது, மனோஜ் பாண்டியன் என்றும் பெரிய செல்வாக்கு படைத்த ஒரு பெரிய தலைவர் அல்ல என்றாலும் அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிறது ஊடக செய்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக இருக்கும். அதே போல ஆலங்குளத்தை அவர் மீண்டும் கேட்டால் அதற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கனிமொழி MP அவர்கள் உடன்படுவாரா, அதை ஏற்பாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள். அதே நேரம் இந்த பக்கம் சேகர்பாபு வட்டாரத்தில் விசாரித்த போது, ஏங்க அவர் அண்ணனோட மிக நீண்ட நாள் நண்பர், நீண்ட வருடங்களாக நண்பர், அந்த வகையில் இப்போ இல்லை பல்வேறு காலகட்டங்களில் முக்கியமான விஷயங்களை பற்றி இருவரும் இணைந்து அவ்வப்போது விவாதிப்பது உண்டு. அந்த வகையில் இப்போ நடக்கிற டெவலப்மெண்ட்டுகள் பற்றி தன்னுடைய ஆழ்ந்த கவலையை மனோஜ் பாண்டியன் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் என்னங்க இங்கே வந்துட வேண்டியதானே அப்படின்ட்டு சேகர் பாபு உரிமையாக கேட்டிருக்காரு. அவர் ஓகே சொல்லிட்டாரு. இதுதான் இந்த விஷயத்தில் நடந்ததே தவிர வேற எதுவும் இவங்களுக்கு சொல்லாமல் செய்யணும் அப்படின்ற எந்த திட்டமிட்ட எந்த இதுவும் இல்லை என்று சேகர் பாபு தரப்பிலே ஒரு சில விளக்கங்களை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மனோஜ் பாண்டியனுக்கு சட்டமன்ற வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட ஒருவேளை 2026 தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்தால் நீதிமன்ற ரீதியாக அரசு வழக்கறிஞர்கள் உட்பட முக்கியமான சில பதவிகளை மனோஜ் பாண்டியனுக்கு அளிக்கவும் திமுக மேலிடம் உத்தேசித்திருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இதுதான் இந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களிலே உங்களுக்கு வழங்குகிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி.